P.R. Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. So this is my second movie and it's amazing. Okay, now you fans கூட பாத்துட்டீங்க. ஆமா. எப்படி இருந்தது அந்த ஃபீல்? யாரா திட்டுறதெல்லாம் பாத்தீங்களா? ஆமா. ஆனா பரவாயில்லை, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அப்படியே போயினே இருக்கணும். because பேசுறவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. So it's okay. It's absolutely cool. என்ன பிடிச்சது நீங்க பண்ண ரோல்? செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நான் ஃபுல்லா இருந்தேன். So I'm happy to see me in second half. ஆக்சுவலி வந்து ஆடியன்ஸோட பாக்குற ஃபீல் வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா வந்து நாங்க தனியா வந்து டப்பிங்லயும் அந்த மூவி முடிச்சு ஒரு பாதி ஒர்க் தான் இருக்கும் இல்லையா, அப்ப பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல் த அவுட்புட் எல்லாமே பார்த்துட்டு ஒரு ஒரு டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணிருக்காங்க. நிறைய மியூசிக்கோட பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. இல்ல நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமா இருக்கு அப்படினாங்க. நீங்க அங்க இருக்கும்போது நீங்க இருந்தீங்களா அந்த இடத்துல? இல்ல, என்னோட பார்ட் இருக்கும்போது கொஞ்சம் நான் கேட்டேன். நான் ஒரு ஓவரால் மூவியா பார்க்கும்போது அந்த மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஓவரால் ஒரு மூவியை எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்கு. நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும், என் பேர் வினோத், நான் தான் படத்தோட ஹீரோ அண்ட் ப்ரொடியூசர். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ், ரொம்ப கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு படம் தான் இது. சும்மா என்ன சொல்றது, ஃபேமிலியா போய் ஒரு ஹாரர் கம் காமெடி மூவி இது. எல்லாரும் போய் பார்க்கலாம், செம்ம ஃபன்னா இருக்கும் இந்த வீக்கெண்டுக்கு. ப்ளீஸ் ஃபேமிலியோட போய் பாருங்க. இந்த டைட்டில் வந்து டைட்டில் பேய் கதைன்னு வச்சுட்டு உள்ள ஃபுல்லா ஃபன் எடுத்துட்டு வந்து வச்சிட்டாங்க. ஒரு பயங்கரமா இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மியூசிக் வந்து பாலிவுட் லெவல் ஹாலிவுட் லெவல்ல இருக்குன்றாங்க. நீங்க ஆடியன்ஸோட பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் பண்ணாங்க. எப்படி இருக்கு? இல்ல, நிறைய இடத்துல சிரிச்சாங்க, நிறைய என்ஜாய் பண்ணாங்க. அதே போல மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. ஏன்னா அந்த மியூசிக் எஃபெக்டே பயங்கரம். ஆர்எம் ஸ்டுடியோ, ஐ மீன் ரெமான்ஸ் ஏஆர்எஸ் ஸ்டுடியோல அவரோட இதுதான் பண்ணாங்க, பேக்ரவுண்ட் அவங்க தான் பண்ணது நாங்க. ஸோ அதனால ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாரும் ஃபேமிலியோட போய் பாருங்க. கண்டிப்பா சொல்ற முகம் சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணுமே இருக்காது. 2 hours ரொம்ப ஃபன்னா இருக்கும். இந்த வீக்கெண்டுக்கு எக்ஸாக்டான படம். இப்போ என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் வைக்காமே வாங்க. சும்மா ஒரு 2 மணி நேரம் ஜாலியா ஒரு படம் பார்த்துட்டு போலாம். டைட்டில் நேமே பேய் கதை. ஸோ அதுக்கு அப்படிதான் இருக்கா படம்? இல்லை எப்படி எடுத்துட்டு போயிருக்கா? இல்ல, அது ஒரு சஸ்பென்ஸ் தான். நீங்க உள்ள போனீங்கன்னா அந்த படத்தோட நீங்க டிராவல் ஆகும்போது உங்களுக்கு புரிய வரும். இதுல எல்லாருமே புது ஆக்டர்ஸ். ஆனா இது ஏத்துக்கிற மாதிரி இருக்காங்க கதை. பரவாயில்ல, ஓரளவுக்கு சுமார் ஏத்துற மாதிரி இருக்கு. ஃபேமிலி நல்லா பார்க்கலாம். பேய் வந்துட்டா இல்லையா படத்துல? வரவே இல்ல. பேய் வரவே இல்லையா? ஆனா நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சிரிப்பா இருந்ததா படம்? ஆமா. என்ன பிடிச்சிருந்தது படத்துல? படத்துல த்ரில்லிங் பிடிச்சிருந்தது. த்ரில்லிங். உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது? எனக்கும் பிடிச்சிருந்தது. அதான் என்ன பிடிச்சிருந்தது? எல்லாமே பிடிச்சிருந்தது. பேய் வரும்போது பயந்தீங்களா? சண்டை எப்படி இருந்தது? சண்டை சூப்பரா இருந்துச்சு. படத்தை பார்த்து சிரிச்சீங்களா? நல்லா இருந்ததா படம்? பேய் கதை எப்படி? நல்லா இருக்கும். என்ன பிடிச்சிருந்தது நான் படத்துல? எடிட்டிங் நல்லா இருக்கும். எடிட்டிங் நல்லா இருந்தது. விஷுவல்ஸ்லாம் பார்க்க எப்படி இருந்தது? நல்லா இருக்கும். ஓகேண்ணே. இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா? ப்ளஸ் பாயிண்ட் தான் எடிட்டிங், மியூசிக் ப்ளஸ் பாயிண்ட். ஆனா இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் புது ஆக்டர்ஸ். ஆமா, அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா பண்ணிருக்காங்க, ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா மியூசிக் எடிட்டிங் தான் ஹீரோ. என்ன படத்துல புதுசா டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருந்தாங்க. ஒரு மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி அதெல்லாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேர் புது ஆக்டர்ஸ். எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆஷிக் ஒருத்தர் சூப்பரா பண்ணிருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுல படத்துக்கு தான் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஒரு நியூ எக்ஸ்பெரிமெண்ட் தான் இருந்துச்சு. அது பார்க்க நிறைய பேர் வந்து ஆறு மாதிரி இல்ல, செம்ம ஃபன்னா. அது ஃபேமிலியோட பார்க்கலாம். எப்படி இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போது? நல்லா இருந்துச்சு. சின்ன பசங்க கண்டிப்பா பார்க்கலாம். இது எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து ஆக்ட் ஆகும்? யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். பேய் கதை பேய் கதை நல்லா இருக்கு. என்னன்னா பிடிச்சது படத்துல சொல்றீங்களா? காமெடி நல்லா இருக்குது. த்ரில்லிங்கா கொண்டு போன ஒரு பேய் கதை. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே புதுமுகம் நடிச்சது. ஆமா ஆமா. அது எப்படி இருக்கு உங்களுக்கு? ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? இல்ல ஏத்துக்கிற மாதிரி சொல்ல முடியாது. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா கொண்டு போயிருக்காங்க. நீங்க என்ன மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியாது, நம்ம தனிப்பட்ட உங்களுக்கு கருத்துனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஏதோ கொஞ்சம் சொத்தனம் பாதிக்கு. ஆமா, ஆனா படம் வந்து நல்லா இருக்கு. காமெடியா நல்லா தான் போகுது. எல்லாமே நல்லா தான் பண்ணிக்காரு. கதாநாயகனும் நல்லா தான் பண்ணிக்காரு. அவங்க சப்போர்ட்டிங் அவர் ஃப்ரெண்ட் ரோலாம் நல்லா தான் பண்ணிக்காரு. ஏன்னா அப்பப்போ அந்த கானா பாட்டெல்லாம் பாடுறதுலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. கேட்குற ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. எப்படி நம்ம ஒரு யூடியூப் சேனல்ல நீங்க ஒரு டைட்டில்ல ஒரு கொஸ்டினை போட்டாதான் உள்ள வந்து பாப்பீங்க, ட்விஸ்ட் வச்சுதான் பாப்பீங்கிற மாதிரி டைட்டில்லயே ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கிறாரு டைரக்டர் மோசஸ் சார். ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்ஷன், ஆக்டிங், காமெடி சீன்ஸ், மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக், எந்த இடத்துல எந்த மாதிரி மியூசிக் வைக்கணும், விஷுவல் எஃபெக்ட்ஸ் எங்க இடத்துல எவ்வளவு இது வைக்கணும், எஃபெக்ட்ஸ் வைக்கணும், எல்லாமே பக்கா வச்சிருக்காங்க. நியூ ஆக்டர்ஸ்க்கு வெல்கம். Wish you all good luck for the future.
இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவும் அப்படிலாம் சொல்லல, ரசிச்சாங்க. காமெடி எல்லாம் ரொம்ப ரசிச்சாங்க. ஆக்சுவலி பசங்க எல்லாம் வந்து அவங்க கவுண்டர் போடுறத விட இவங்க கவுண்டர் போடுறது ரொம்ப அதிகமா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமா இருக்குன்றாங்க. உங்களுக்கு அங்க இப்போ விஷுவலா பார்க்கும்போது எப்படி இருக்கு? விஷுவலா பார்க்கும்போது ஒரு என்கேஜிங்கா இருந்தது. ஒரு சீன் பை சீன் வந்து மியூசிக் தான் நம்மள வந்து சீனை வந்து இது பண்ணும் இல்லையா, அது வந்து ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு, பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஷூட்டிங் ஸ்பாட் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு? ஷூட்டிங் ஸ்பாட் ஃபுல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் நடக்கும். ஏன்னா வந்து எங்களுக்கு ஃபுல்லாவே ஒரு ஃபன் க்ரூன்னு சொல்லலாம். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஷூட் டே 1ல இருந்தே எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அங்க இருந்து எல்லாமே ஒரு சீன் எடுக்கிறதா இருந்தாலும் பின்னாடி இருந்து அவங்க ஏதாவது கவுண்டர் கொடுப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப ஜாலியா இருந்தது. ஏன் சீக்கிரம் முடிஞ்சது அப்படின்னு இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் இவ்வளவு ஷார்ட் டைம், 2 minutes 3 minutes யா ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான். இது இன்னும் கொஞ்சம் லென்த்தா எடுத்துக்கலாம் போல. ரொம்ப ஷார்ட்டா ஃபீல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் இருக்குங்களா? இருக்குன்னு ஹோப் பண்றேன். இருந்தா நல்லா இருக்கும். படத்தை என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா அவரோட கேரக்டர் ஆஷிக், அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. ஏன்னா காமெடி ரோல் தான் பண்றாரு, பட் ஆனால் நல்லா பண்ணியிருந்தாப்ல. இன்னொன்று வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேரக்டர் வரும், அதாவது நம்ம கானா பாட்டு பாடிட்டே ஒருத்தர் வருவார், அவரோட கேரக்டர் நல்லா இருந்தது. பரவாயில்ல, பார்க்கலாம். ஆடியன்ஸுக்கு ஃபேமிலியாக வந்து ஒரு தடவை பார்க்கலாம். இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட் அந்த 2 கேரக்டர் தான். மற்றபடி கதை வைஸ் வந்து வீக்கு தான், பேஸ்மெண்ட் வீக்கு தான். அதை வந்து ஸ்ட்ராங் ஆக்கியிருக்காங்கன்னா அவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க. காமெடிலாம் இருக்கா பாப்பா? செம்மையா இருக்கு. நீங்க போனீங்கன்னா சிரிச்சுட்டே தான் இருப்பீங்க. இது இந்த மியூசிக் பயங்கரமா அது அப்படின்றாங்க. நீ பார்க்கும்போது ஹாரர் எஃபெக்ட்லாம் வந்ததா? ஹாரர் எஃபெக்ட் எல்லாம் அவ்வளோ கிடையாது. நீங்க பெஸ்டா வந்து கிட்ஸ் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்தது படம்? செம்மையா இருந்துச்சு. அதான் பெஸ்ட் படம்னு சொல்லலாம். நான் பார்த்தது ஒரு பெஸ்ட் படம்ன்றீங்களா? ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பயங்கரமான கேரக்டர்? எனக்கு பிடிச்ச கேரக்டர் காளி கேரக்டர் தான் பிடிச்சிருந்தது. அந்த கானா பாடுற கேரக்டரும் பிடிச்சிருந்தது. படத்துல வந்து பேய் எல்லாரையும் கலாய்க்கிறாங்க, கலாய்க்கிறதுக்கு நிறைய போகுது. பேய் படம் மாதிரி இல்ல, ஃபுல்லா ஃபன்னாவே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன் டைட்டில்ல பேய் கதைன்னு வச்சாதான் என்னவா ஹாரரா இருக்குமோன்னு வந்து பாக்குறதுக்கு ஆடியன்ஸ் வருவாங்க. இப்ப நீங்க குடுக்கற யூடியூப்ல எல்லாம் நீங்க குடுக்கற டைட்டில வச்சுதான் உள்ள வந்து மக்கள் என்ன இருக்குன்னு பாப்பாங்க. அப்ப நம்ம குடுக்கற டைட்டில் எது அட்ராக்ட் பண்ணிச்சுன்னா என்ன இருக்குன்னு வந்து பாப்பாங்க. தேங்க்யூ. இந்த படத்துக்கு 5 ஸ்டாருக்கு எவ்வளவு ஸ்டார் கொடுக்கலாம்? 5 ஸ்டார் கொடுக்கலாம் சார். தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் சாங் உண்மையே நல்லா தான் இருக்குது. அதில் எந்த விதமான குறை இல்லை. பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து சினிமா ஃபோட்டோகிராஃப் கேமரா வந்து நல்லா தான் பண்ணிக்காங்க. இப்போ இந்த படத்தை வந்து இவங்க தான் தூக்கி நிற்க வச்சது. இவங்க பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட் சொல்றீங்களா? பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா படமே இல்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். ஆனால் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. மற்றபடி ஓகே, சாங் ஓகே, நல்லா இருக்கு. அது கொடுத்த காசுக்கு வந்து நம்ம போச்சு இல்லாம ஆயிடுச்சே அப்படின்னு சொல்றதை விட போனா நல்லதான் இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். மியூசிக் பயங்கரமா அது நான் உங்களுக்கு ஆமா ப்ரோ, நான் மறந்துட்டேன். பாத்தீங்களா மியூசிக் சூப்பரா இருக்கு. மியூசிக் யார் பண்ணாங்கன்னு தெரியல, பட் ஆனா பெரிய படத்தோட மியூசிக் எப்படி பண்ணிருப்பாங்களோ அந்த அளவுக்கு எகிப்தியன் சம்பந்தப்பட்ட மியூசிக் தான் போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்தது, மியூசிக் நல்லா இருந்தது. படம் வந்து பயங்கரமா அது லைக் ஹாலிவுட் ரேஞ்சி கம்பேர் பண்றாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? அந்த அளவுக்குலாம் மியூசிக் வேணா நீங்க ஹாலிவுட் ரேஞ்சுக்கு கம்பேர் பண்ணுங்க. மியூசிக் மட்டும் கதை அதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. எஸ்கேப் ரூம் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நம்ம உள்ள போனோம்னா நமக்கு தான் அந்த அது எஸ்கேப் ரூம். எப்படா அந்த படத்தை விட்டு வெளில வருவோம், ஐயோ விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. படம் நல்லா இருந்தது.